விவாகரத்துக்கு அப்புறமா சமந்தா அவங்க இனிமே நாக சைதன்யா அவரை மறக்கவே கிடையாது. நாக சைதன்யா அவங்களும் சோபிதா அவங்களும் காதலிச்சுதா இப்ப அவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கு. சோபிதா அவங்க இதுக்கு முன்னாடியே சமந்தா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாக சைதன்யா அவங்களும் சமந்தா அவங்களும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனா திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவில சமந்தா அவங்க நடிக்கிற சில விஷயங்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு செட் ஆகல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இவங்களுடைய காதல் ரொம்பவே அழகானது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய இன்ஸ்டாவில எல்லாம் நிறையவே பதிவிட்டு இருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட இன்னுமே மறக்காத நினைவுகளா அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல அப்படியே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில விவாகரத்துக்கு அப்புறம் சமந்தா அவங்களுக்கு மாறி மாறி பல பிரச்சனைகள். அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தசையலட்சி நோய் பாதிப்பு ஏற்பட்டு அதுல ரொம்பவே தீவிரமான சிகிச்சைகள் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சிகிச்சை எல்லாம் இப்ப போயிட்டு இருக்க நிலையில பட வேலைகள்லயும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. சொல்ல போனா நாக சைதன்யா அவங்களுடைய குடும்பத்துல இருந்து சமந்தா அவங்களுக்கு கொஞ்சம் பணம் எல்லாம் கூட கொடுக்க நிறைய பேச்சுவார்த்தை பண்ணாங்க. ஆனா சமந்தா அவங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்த உழைப்பிலேயே இப்ப வரைக்குமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை சரியில்லாத சமயத்துல கூட தன்னுடைய வேலையில சமந்தா அவங்க ரொம்பவே கவனம் செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து தன்னுடைய படங்கள்லயும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நாக சைதன்யா அவரு இரண்டாவதா திருமணம் பண்ண போறாருன்னு எத்தனையோ செய்திகள் பரவுச்சு. சோபிதா அவங்கள டேட் பண்றாரு, ரெண்டு பேரோட புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் போயிட்டு இருக்குன்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்த நிலையில அந்த சமயத்துல எல்லாருமே கிசுகிசுவா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அது இப்ப உண்மையாவே மாறிடுச்சு. சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் அப்ப இருந்தே காதலிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. சொல்ல போனா சோபிதா அவங்களுக்கு முதல் படமே தமிழ் திரையுலகில நல்ல வரவேற்புன்னு சொல்லலாம். 2016க்கு அப்புறம் தான் அவங்க ரொம்பவே பிஸியான நடிகையா மாறினாங்க. ரொம்பவே அவங்களுடைய படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. நாக சைதன்யா அவங்க கூட இவங்க நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் டேட் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில இப்ப வருங்கால மனைவியாவும் மாற இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாக சைதன்யா அவங்களுடைய முன்னாள் மனைவி சமந்தா அவங்கள பத்தி சோபிதா அவங்க ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுல சமந்தா அவங்களுடைய சினிமா பயணம் சூப்பர் கூல். அவங்களுடைய திரைப்படங்களை எடுத்து பாருங்க, அவங்க அதை கையாண்ட விதம் ரொம்பவே கூலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல ராஷ்மிகா அவங்கள பத்தியும் ராஷ்மிகா அவங்க ரொம்பவே வசீகரமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாக சைதன்யா அவங்கள பத்தி பேசும்போது அவர் ரொம்ப கண்ணியமானவர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஒரு சிலர் அப்ப எங்களுக்கு எதுவுமே புரியலங்க, இப்ப எல்லாம் புரியுது அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நாக சைதன்யா அவங்க இப்படி திடீர்னு முடிவெடுத்ததுனால ஒரு சிலர் சமந்தா அவங்களுக்கு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களோட லைஃபும் மாறும், எதுக்கும் கவலைப்படாதீங்க ஷாம், இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களை ரொம்பவே காயப்படுத்தும், இதுல இருந்து மீண்டு வாங்க, உங்களோட படங்கள்ல கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்களை சமந்தா அவங்களுக்கு ஆறுதலா பதிவிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் தொடர்ந்து அவங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா நாக சைதன்யா அவங்கள ஒரு சிலர் திட்டிக்கிட்டும் இருக்காங்க. எது எப்படியோ நம்ம சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.